வணக்கம் நல்லுள்ளங்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க இறைவன் அருளால். அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம ஒரு அல்லு பரோட்டா தான் போட போகிறோம். இது வேறு மாதிரி வித்தியாசமாக அப்படி பச்சையில் கிழங்க வேக வச்சு அப்படி போட போகிறோம். இந்த மிளகா வத்தலை இது பண்ணி வச்சுருக்கேன், நல்லா லைட்டாக எண்ணெயில் வறுத்து வச்சுருக்கிறேன். இதில் உப்பு போட்டிருக்கிறேன், உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கிறேன். இதை போட்டு இப்படி மசாலா மாதிரி ஒரு இது பண்ணி கொடுக்கும். நம்ம இது எப்படி செய்யணும்னு காமிங்க. ஸ்மால் அல்லு பரோட்டாவும் வரும், ஸ்மாலாக சிறுசாக இது போட்டாச்சா. அப்புறம் வெங்காயம் ஆனியனை வேக வச்சு வச்சுருக்கேன், அது போட போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூனு கரம் மசாலா போட போகிறேன் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாட் மசாலா, உப்பு போட்டுட்டேன் ஆல்ரெடி. போட்டு இதை ஒரு இது மாதிரி அது தனியாக பற்றா போடலாம். கொத்தமல்லி இலை போடலாம். என்கிட்ட கொத்தமல்லி இலை இல்லாதனால நான் கொத்தமல்லி இலை போடலை. ஆல்ரெடி மாவு நான் பிணைஞ்சி வச்சுருக்கிறேன். சூப்பராக பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக பிணைஞ்சி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. ஆமாம், இப்போ இதை நம்ம ஒரு உருளைக்கிழங்க வேக வைக்கணும். பண்ணிவிட்டு காமிக்கிறேன். கோலா மாதிரி பண்ணி வச்சுருப்பேன். காமிக்கிறேன். அதுக்கு தயிர் வெங்காயம் ரெடி ஆகிட்டுருக்கேன். வெள்ளரிக்காய் கட் பண்ணி போட்டிருக்கேன், தயிர் வெங்காயம் போட்டிருக்கேன், பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், உப்பு போட்டு அது தண்ணி வடியதுக்காக வச்சுருக்கிறேன். அப்படி நல்லா பெருசாக பரோட்டா சப்பாத்தி நல்லா தேய்ச்சிட்டு இதில் நம்ம இப்போ இதை பண்ணி வச்சுருக்கோம், மசாலா பண்ணி வச்சுருக்கோம், நல்லா இழுத்து விடணும் போல். பனானா வேணுமா? சாப்பிடு. இப்படி நீங்கள் இதை கைட்டேவும் இப்படி தட்டிடணும். இது வச்சு தேய்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி தட்டினீங்கன்னா கொஞ்சம் பெருசாக, அதாவது காயின் பரோட்டா இருக்குல்ல, அது மாதிரி காயின் அல்லு பரோட்டா.